Hello, Mr. Tiruvasagam? Yes. Private detective? Yeah. Glad to meet you. How are you? Fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you, sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளியை எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மஃப்டில இருக்கேன். Correct. I am Inspector Chaudhary from Delhi. From Delhi. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல. இந்த டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இங்கலாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்க நான் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். My family is all India family. Oh, you are all India family. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? Who is this? இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. My secretary. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கடா கூப்பிட. இவன் தான் ஜெயில தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி கல்கத்தாவுல பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார். அது எப்படி சார் நான் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில்ட் கைதியா சார்? வெரி ஃபன்னி. பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவன மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார். அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமுக்கி கூட்டிட்டு போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க போங்க சார். மறக்க மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடறா. பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவுல பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டேன். உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். துணிச்சலை சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும் பாஸ். அனுப்பிச்சதா சொன்னீங்க. இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ். இமிடியேட் அனுப்பு. பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கமான், ஃபாலோ மீ. இந்தியா மேன். இங்க சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவு திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? பீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா பிடிச்சு பேர் வாங்கலாம்னா
கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு கழுத்தை விட்டு அண்ணன் காலு அது அப்புறம் விட்டாலும் ஐயா மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. இந்த நிலைமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் பட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம். சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன் ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார். இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அதை கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட், அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயிற்ற வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புரியுதா? ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கைய விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கிவாடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவனை புரியுதா? பொட்டு வெட்டி விடுறேன். My God, உன் கையை வெட்டி விட்டானுங்களா? என்ன மேன் நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு? நான் தான் சார். அங்க கையை வெட்டு காலை வெட்டுன்னு சவுண்ட் வந்தா இல்லையா? ரெண்டு போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல? சார் ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தோமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கையை வெட்டி விட்டாங்களேப்பா. ஏன் சார் ஒரு கையை வெட்டினாங்களா? ஏன் இன்னொரு கையை நீ வெட்டுறீங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் கட்டணும். கதவு திறக்கலாமா? அதான உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடகடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடகடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். Shut up. Come to the point. அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அதை நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க.
நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.